பங்கஜம் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி அவர்களே, மாநகராட்சியுடைய துணை மேயர்கள் அண்ணன் திரு தமிழகன் அவர்களே, சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அண்ணன் முத்துசெல்வம், மாவட்ட கவுன்சிலர் திரு GKM ராஜா உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சர்வதேச தடகள வீராங்கனை சகோதரி ரோசி மீனா அவர்களே, தேசிய ஹாக்கி வீரர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, துணை ஆட்சியர் ஹிருதயா விஜயன் அவர்களே, உதவி ஆட்சியர் உத்கர்ஷ் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, நன்றியுரையாற்ற உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் அவர்களே, விளையாட்டு உபகரணங்களை பெற வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனையர்களே, இணைய வழியில் இணைந்துள்ள மாவட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழ தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்க கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்தை மதுரையில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தோம். இதுவரைக்கும் 13 மாவட்டங்களில் இந்த அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுத்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கின்ற மாவட்டங்கள் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிற மாவட்டம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டம். அதனால்தான் முதலமைச்சர் கோப்பை CM ட்ரோஃபி விளையாட்டு போட்டிகள் 2024 மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை வழங்க நாங்கள்லாம் நேரில் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் பட்டு தொட்டிகளிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க இந்த ஆண்டு முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கிறாங்க. இந்த போட்டிக்கு CM ட்ரோஃபிக்கு சென்ற ஆண்டு பங்கேற்றவங்க விண்ணப்பித்தவங்க 6,71,000 பேர், 6,71,000. இந்த ஆண்டு விண்ணப்பித்து இல்லை போட்டி போடுறவங்க 11,56,000 பேர், 11,56,000 பேர், 11,56,000 people ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதில் பங்கேற்றுக்கிறாங்க. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டினுடைய விளையாட்டினை மாபெரும் இயக்கமாகவே இது மாற்றியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு கூட விளையாட்டுத்துறை சேர்ந்த சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த போல் வால்ட் வீராங்கனை தங்கை ரோசி மீனா இங்கே வந்திருக்கிறாங்க. தங்கை ரோசி மீனா நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், ஏசியன் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போன்ற பல்வேறு மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றிருக்கவர் தான் தங்கை ரோசி மீனா அவர்கள். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 7 தங்கப்பதக்கங்கள், கோல்ட் மெடல்ஸ், 2 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கம் வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தங்கை ரோசி மீனா. தமிழ்நாடு அரசினுடைய மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் பயனாளியான தங்கை ரோசி மீனா விளையாட்டு வீரர்களுக்கான அந்த 3% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் TNPL நிறுவனத்தில் அரசு பணியையும் பெற்றுள்ளார். விளையாட்டுத் துறையில் சாதிக்க துறைக்கூடிய எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழும் தங்க ரோசி மீனா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல ஹாக்கி வீரர் தஞ்சையைச் சேர்ந்த தம்பி நந்தகுமார் இங்கே வந்திருக்கின்றார். SDAT மாணவரான தம்பி நந்தகுமார் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் மென்ஸ் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடியவர். ஜூனியர் மென்ஸ் சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அவர். அவரையும் நாம் அனைவரும் சார்பாக வாழ்த்துகின்றோம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் உங்களுக்கு தெரியும் 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நம்ம நடத்தினோம், உலகமே வேந்து பார்க்குற அளவில். இந்த ஆண்டு 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டில் நடந்துச்சு. அதில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி குகேஷ்
இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை உறுதி செய்தார். அதேபோல் நம்முடைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் தம்பி பிரக்யானந்தா, வைஷாலி, ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோரும் இந்திய அணியில் இடம்பெற்று சிறப்பான பங்களிப்பை தந்திருக்கிறாங்க. நேற்று முன்தினம் அவர்கள் நாடு திரும்பிய உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் 90 லட்சத்திற்கான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல சமீபத்தில் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து 6 மாற்றுத்திறனாளி வீரர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த 6 வீரர்களுக்கும் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 7 லட்சம் ரூபாய், சென்ற வருடம் வரைக்கும் 5 லட்சம், இந்த வருஷம் உயர்த்தி தரப்பட்டு 7 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்முடைய முதலமைச்சர் கூப்பிட்டு கொடுத்தார். அந்த 6 பேர்ல இன்றைக்கு துளசிமதி, மனிஷா, நித்யஸ்ரீ, மாரியப்பன் தங்கவேல் என 4 பேர் வெற்றி பெற்று பதக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. வெள்ளி பதக்கம் என்ற தங்கை துளசிமதிக்கு ரூபாய் 2 கோடி, வெண்கல பதக்கம் என்ற தங்கை மனிஷா, நித்யஸ்ரீ மற்றும் தம்பி மாரியப்பனுக்கு தலா ரூபாய் 1 கோடின்னு மொத்தம் 5 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உயரிய ஊக்கத்தொகையாக அளிச்சிருக்கிறாங்க. உலகமே வைக்கின்ற வகையில் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையா ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையா சிறப்பாக நடத்தி காட்டினோம். கேலோ இந்தியா போட்டியில 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என 98 மெடல்ஸோட மெடல் டாலி, அந்த டாலியில தமிழ்நாடு முதன்முறையா அந்த டாலியை இந்தியாவிலே 2வது ஸ்டேட் அப்படின்ற பெருமையை நாம பெற்றோம், செய்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நிதி உதவி பெற விரும்புகின்ற விளையாட்டு வீரர்கள் TNCF தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற இணையதளத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த 3 வருடங்களை மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1300 விளையாட்டு வீரர்களுக்கு 38 கோடி ரூபாய்க்கு மேலாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல வருடங்களாக விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. கழக அரசு அமைந்த பிறகு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேரில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது சிட்டிஸ்ல மட்டும், நகரங்கள்ல மட்டும் தேங்கிவிடக்கூடாது, அவை கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்டதுதான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை துவங்கி வச்சோம். முத்தமிழங்க கலைஞருடைய பேர்ல எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் பெயர்ல ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான். கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கான காரணம், ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்ததுதான். கலைஞருடைய சிறப்பு அது. அதனால்தான் யாராலும் எப்பொழுதாலும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரராக கலைஞர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தகைய கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. எனவே இவற்றை பெறக்கூடிய இளைஞர்கள் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் தாங்களும்